قال الله عز وجل: السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز العظيم. சஹாபா பெருமக்களுடைய சிறப்புகள் என்ன, சஹாபா பெருமக்களுடைய அந்தஸ்து என்ன, இந்த தனித்துவம் மிக்க சஹாபா பெருமக்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இப்போது நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله عز وجل: السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز العظيم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபா பெருமக்களுடைய சிறப்புகள் என்ன, சஹாபா பெருமக்களுடைய அந்தஸ்து என்ன, இந்த தனித்துவம் மிக்க சஹாபா பெருமக்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இப்போது நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக சஹாபி, நபித்தோழர் என்று சொல்வோமே, சஹாபி என்று சொன்னால் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வதித்து லவ் அரா இஹ்வானி, என் சகோதரர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று தன்னுடைய ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார். என் சகோதரர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். சுத்தி இருந்த சஹாபா பெருமக்கள் தோழர்கள் ரசூல் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலஸ்னா இஹ்வானக, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா, நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் அல்ல, நான் பார்க்க விரும்பும் சகோதரர்கள் நீங்கள் அல்ல, மாறாக நீங்கள் என்னுடைய தோழர்கள். நான் பார்க்க விரும்பும் சகோதரர்கள் யார் என்று சொன்னால், என்னுடைய இறப்புக்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு என்னை பார்க்காமல் என் மீது நம்பிக்கை வைப்பார்களே, என்னை நம்புவார்களே, என்னை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்வார்களே, அவர்கள்தான் சகோதரர்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒரு ஹதீஸை வைத்தே புரிந்து கொள்ளலாம் சஹாபி என்று சொன்னால் யார், யார் சஹாபி இல்லை என்று. யாரெல்லாம் இந்த உம்மத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நம்பிக்கை கொண்டார்களோ, ஈமானோடு இஸ்லாத்தோடு ரசூல் அவர்களை சந்தித்தார்களோ, அவர்கள்தான் சஹாபாக்கள், நபி தோழர்கள். யார் ரசூல் அவர்களை பார்க்காமல் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் சஹாபா அல்ல. மாறாக இந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் பாசமாக சொன்னது போல் ரசூலுடைய சகோதரர்கள் நாங்கள், ஆனால் தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொல்வதற்கு நபி அவர்களை பார்த்து சந்தித்து நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னை பார்க்காமல் யார் நம்பிக்கை கொள்வார்களோ, ரசூலாக ஏற்றுக்கொள்வார்களோ, அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்று. அந்த அடிப்படையில் நபி அவர்களை பார்த்து சந்தித்து யார் நம்பிக்கை கொண்டார்களோ, இஸ்லாத்தை தழுவினார்களோ, அதே இறை நம்பிக்கையில் இஸ்லாத்தில் மரணித்தார்களோ, அவர்கள் தாம் சஹாபா பெருமக்கள். அத்தகைய சஹாபா பெருமக்களை குறித்து தான் நாம் இப்போது பேச போகிறோம். தனித்துவம் மிக்க சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் சஹாபா பெருமக்களுக்கு என்ன சில தனிப்பட்ட சிறப்புகளை வழங்கினார். என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நபியாக்கப்பட்ட பிறகு, தூதராக்கப்பட்ட பிறகு இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்க ஆரம்பித்தாரே, தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்தாரே, ரசூல் அவர்களுடைய அந்த அழைப்புக்கு முதலாக பதில் கொடுத்து இறை விசுவாசிகளாக ஆனவர்கள் தான் இந்த சஹாபா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை தழுவிய முதல் முஸ்லிம்கள் இந்த சஹாபா பெருமக்கள். எந்த இஸ்லாத்தை, எந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த சத்திய மார்க்கத்தை பிறரிடத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்று உழைத்த, பல தியாகங்கள் செய்த முதல் தியாகிகள் இந்த சஹாபா பெருமக்கள். இஸ்லாத்தை எடுத்துரைத்த முதல் தாயிகள், அழைப்பாளர்கள் இந்த சஹாபா பெருமக்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் பிறருக்கு எடுத்துரைத்து அறிவித்த முதல் அறிவிப்பாளர்கள் இந்த சஹாபா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் மாணவர்களாக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் இந்த சஹாபா பெருமக்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹாபா பெருமக்களுக்கு என்ன கண்ணியம் வழங்கப்பட்டிருக்கிறதோ, இந்த சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கண்ணியத்தை அந்த சஹாபாக்களுக்கு நாமும் தர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வருடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 360 நாட்களை படைத்திருக்கிறார். அந்த 360 நாட்களில் அல்லாஹ் சில நாட்களை தேர்ந்தெடுத்து, சில இரவுகளை தேர்வு செய்து, அந்த இரவுகளுக்கு, அந்த நாட்களுக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பை வழங்குகிறான். அது தனித்துவம் மிக்க நாட்களாக, தனித்துவம் மிக்க இரவுகளாக அது கருதப்படுகின்றன. லைலத்துல் கத்ர் என்கிற இரவுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு எந்த ஒரு இரவுக்கும் இல்லை. ஹஜ் மாதம், ஜில்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு மற்ற நாட்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே இது அல்லாஹ்வுடைய தேர்வு. அல்லாஹ் சில நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களை கண்ணியப்படுத்துகிறான். மற்ற நாட்களுக்கு கிடைக்காத சிறப்புகளை அல்லாஹ் அந்த நாட்களுக்கு வழங்குகிறான். இது அல்லாஹ்வுடைய தேர்வு. அல்லாஹ் படைத்த இந்த பூமியில் பல இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்புகளை வழங்குகிறான். தனிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குகிறான், ஒரு புனிதத்தை வழங்குகிறான். எனவே மக்கா நகரத்திற்கு உள்ள சிறப்பு, மகிமை மற்ற இடங்களுக்கு கிடையாது. மதீனா மாநகரத்துக்கு உள்ள சிறப்பு மற்ற இடங்களுக்கு கிடையாது. மதீனாவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பரில் இருந்து நபி அவர்களுடைய வீட்டுக்கு இடையே உள்ள அந்த பகுதி சொர்க்கத்தின் சோலைகளில் ஒரு சோலை என்று ரசூல் அவர்கள் சொன்னார்களே, அந்த பகுதிக்கு கிடைத்த சிறப்பு மற்ற இடங்களுக்கு கிடையாது. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த நேரம், ஒரு நாளில் 24 மணி நேரங்கள் உண்டு. அந்த 24 மணி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களுக்கு, சில குறிப்பிட்ட நேரங்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு சிறப்பை வழங்குகிறான். இது அல்லாஹ்வுடைய தேர்வு. எனவே தான் கண்ணியத்திற்குரியவர்களே, தஹஜ்ஜுத் நேரத்திற்கு உள்ள சிறப்பு மற்ற எந்த நேரத்திற்கும் கிடையாது. ஜும்மா தினம் அன்று அசரில் இருந்து மக்ரிப் வரை உள்ள அந்த நேரத்திற்கு உள்ள சிறப்பு மற்ற எந்த நேரத்திற்கும் கிடையாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போல்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த மனிதர்கள் மத்தியிலே சில மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்து அந்த மனிதர்களுக்கு தனிப்பட்ட சிறப்புகளை, தனிப்பட்ட கண்ணியத்தை வழங்குகிறான். அத்தகைய மனிதர்கள் அம்பியா பெருமக்கள், நபிமார்கள், அல்லாஹ்வின் தூதர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எந்த ஒரு மனிதருக்கும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தேர்வு. அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பை வழங்கிவிட்டான். அவர்களுக்கு மாத்திரம் ஏன் அந்த சிறப்பு என்று கேள்வி கேட்க கூடாது. அத்தகைய கண்ணியப்படுத்தப்பட்ட, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள், அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மக்கள், போற்றி புகழப்பட்ட மக்கள் தான் நபி அவர்களுக்கு பிறகு, தூதர்மார்களுக்கு பிறகு இந்த சஹாபா பெருமக்களாக திகழ்கிறார்கள். கியாம நாள் வரை வரக்கூடிய மக்களில் இருந்து அல்லாஹ் இந்த சஹாபா பெருமக்களை தேர்ந்தெடுத்து தனிப்பட்ட சிறப்பை வழங்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பிறந்து நபி அவர்களை பார்த்து நம்பிக்கை கொண்டு முஸ்லிமாக மாறி ரசூல் அவர்களோடு தொழக்கூடிய, ரசூல் அவர்களோடு ஜிஹாத் செய்யக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்காரக்கூடிய, ரசூல் அவர்களுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு கொடுக்காமல் அந்த சஹாபா பெருமக்களுக்கு வழங்கினானா இல்லையா? அந்த சிறப்புக்காக அல்லாஹ் அந்த சஹாபா பெருமக்களை தேர்வு செய்தானா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தேர்வு. அந்த சிறப்பை நாமும் என்ன செய்ய வேண்டும்?
அந்த சஹாபா பெருமக்களுக்கு வழங்க வேண்டும். அத்தகைய தனிப்பட்ட சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்ன? சஹாபா பெருமக்களுடைய இபாதத், வணக்க வழிபாடுகள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். சஹாபா பெருமக்கள் இந்த விஷயத்திலே தனித்து விளங்குகிறார்கள். சஹாபா பெருமக்களுடைய இபாதத் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபதஹ் அத்தியாயத்தின் கடைசி வசனத்திலே சொல்கிறான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகுன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா. நபி அவர்களோடு யார் இருக்கிறார்களோ, முஹம்மது அவர்களோடு, அதாவது சஹாபா பெருமக்கள், நபி தோழர்கள், காஃபிர்களுக்கு இவர்கள் கடுமையானவர்கள், ஆனால் மூமினீன்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இவர்கள் நற்குணம் படைத்தவர்கள், இரக்க குணம் படைத்தவர்கள். நபியே, உங்களுடைய இந்த தோழர்களை, சஹாபா பெருமக்களை நீங்கள் எல்லா நேரமும் சஜ்தா செய்யக்கூடியவர்களாக, ருக்கு செய்யக்கூடியவர்களாக, தொழுது அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து அல்லாஹ்வின் அருளை தேடக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். சஹாபா பெருமக்களுடைய இபாதத்தை குறித்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். அத்தகைய சாட்சி என்னை குறித்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? உங்களை குறித்து சொல்லியிருக்கிறானா? சஹாபா பெருமக்களுக்கு பிறகு வந்த மக்களை குறித்து இத்தகைய ஒரு சாட்சி குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா? ஒருபோதும் கிடையாது. சஹாபா பெருமக்களுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு சிறப்பு இது. அல்லாஹ் அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறான். அப்படி அந்த சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். இன்று நாம் கடமையான அளவுக்கு கூட என்ன செய்வதில்லை, குர்ஆன் எடுத்து ஓதுவதில்லை. அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது குர்ஆனை படித்து முடித்தாக வேண்டும், இது அவசியம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் அப்படி பின்பற்றுகிறேனா? உங்களில் பலர் அப்படி பின்பற்றுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. குர்ஆனை ஓத வேண்டிய அளவுக்கு கூட என்ன செய்வதில்லை, நம்மில் பலர் ஓதுவதில்லை. ஆனால் சஹாபா பெருமக்களுடைய ஆர்வத்தை பாருங்கள். அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எத்தனை நாட்களில் நான் குர்ஆனை படித்து முடிக்க வேண்டும்? ரசூல் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள், ஒரு மாதம். அந்த ஹதீஸை, அந்த வார்த்தை அடிப்படையாக வைத்துதான் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், மாதத்தில் ஒரு முறையாவது குர்ஆனை படித்து முடிக்க வேண்டும். ஆனால் அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அதைவிட அதிகமாக படித்து சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியும். ரசூல் அவர்கள் சொன்னார்கள் 15 நாட்களில். மறுபடியும் அந்த சஹாபி சொல்கிறார்கள், அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ், யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகமாக படித்து சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியும். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாரத்தில் படித்து முடியுங்கள். மறுபடியும் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், அதைவிட வேகமாக என்னால் படித்து முடிக்க முடியும். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், 3 நாட்களில் படித்து முடியுங்கள், அதைவிட சீக்கிரமாக நீங்கள் முடிக்க வேண்டாம். இத்தகைய ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை குறித்து சொல்கிறார், நம்முடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராமல் இருக்கக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் மாத்திரம்தான். தொழுகைக்கு பேருதலாக என்ன செய்ய மாட்டார், பள்ளிவாசலுக்கு வரமாட்டார்கள். ஆனால் சஹாபா பெருமக்கள் பொறுத்தவரையிலே, இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார், சஹாபா பெருமக்கள் பொறுத்தவரையிலே நம்மில் ஒருவர், சஹாபா பெருமக்களில் ஒருவர், அவரால் நடந்து வர முடியாவிட்டாலும், இயலாவிட்டாலும், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், அடிபட்டு இருக்கிறது, நடந்து வர முடியாது என்று சொன்னாலும், தன்னுடைய 2 சகோதரர்களை அழைத்து, 2 தோழர்களை அழைத்து, அந்த 2 தோழர்களுடைய தோல் பூஜங்கள் மீது கையை வைத்து அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்களே தவிர வீட்டில் தொழமாட்டார். சஹாபா பெருமக்களில் ஆண்கள் யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், கடமையான தொழுகையை வீட்டில் தொழமாட்டார்கள், பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழுவார்கள். இத்தகைய ஒரு பேருதல் நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லது மற்ற சமூக மக்களிடத்தில் இருக்கிறதா? சஹாபா பெருமக்களுடைய அந்த சமூகம் சென்ற பிறகு அடுத்த காலகட்டத்தில் வந்த மக்களிடத்தில் கூட அந்த பேணுதல் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு நபித்தோழர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலகட்டத்திலே, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அமீராக கவர்னராக இருந்தான். அந்த காலத்தில் அமீராக கவர்னராக யார் இருப்பார்களோ அவர்கள் தான் ஜமாத் தொழுகை நடத்துவார்கள், இமாமத்து செய்வார்கள். எனவே அவன் தாமதமாக ஜமாத் தொழுகை நடத்துகிறான். தாமதமாக, ஆரம்ப நேரத்தில் ஜமாத் தொழுகை நடத்த வேண்டும், ஆனால் இவனோ தாமதமாக நடத்துகிறான். இதை பார்த்து பார்த்து கவலைப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அழுதார்கள்.
ஒவ்வொரு நாளும் தாமதமாக தொழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இந்த மக்கள் இப்படி தாமதமாக ஜமாத் தொழுகை நடத்துகிறார்களே என்று அழுதார்கள். இதை பார்த்த ஒருவர் கேட்கிறார், நபி அவர்களின் பணியாளரே ஹாதிமுர் ரசூல் அவர்களே, எதற்காக அழுகிறீர்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் மக்கள் கடைபிடித்து வந்த பல இபாதத்துகளில் நற்செயல்களில் தொழுகை மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நபி அவர்களுடைய காலகட்டத்தில் சஹாபா பெருமக்கள் கடைபிடித்த இபாதத்துகளில் எந்த ஒரு இபாதத்தையும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை. இந்த தொழுகையை தவிர தொழுகை மட்டும்தான் இருக்கிறது. தொழுகைக்கு மாத்திரம் இந்த காலத்திலும் முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், தொழுகிறார்கள். தொழுகை விஷயத்தில் மட்டும்தான் இன்று ஒரு பேணுதலை நான் பார்க்கிறேன். மற்ற விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேணுதலாக இருக்கவில்லை. ஆனால் அந்த தொழுகையை கூட நீங்கள் இன்று வீணடித்து விட்டீர்கள், தாமதமாக தொழுகிறீர்கள். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். சஹாபா பெருமக்கள் கடைபிடித்து வந்த எந்த ஒரு இபாதத்தையும் நான் பார்க்கவில்லை. அந்த காலத்தில் இருந்த இபாதத் தொழுகையை தவிர. ஆனால் அந்த தொழுகையையும் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? தாமதமாக தொழுது அழித்து விட்டீர்கள், நாசமாக்கி விட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது புரிந்து கொள்ளுங்கள், சஹாபா பெருமக்களுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த பேணுதல் அடுத்த காலகட்டத்திலே காணப்படவில்லை. இன்றைய காலகட்டத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. எனவே கணித்திற்குரியவர்களே, தொழுகை, குர்ஆன் ஓதுதல், எந்த ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சஹாபா பெருமக்கள் இபாதத் விஷயத்திலே தனித்துவம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அத்தகைய ஒரு சமூகம் மறுபடியும் வரவில்லை, கியாமா நாள் வரை வராது. சதகா, தான தர்மங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைரஹா என்கிற ஒரு தோட்டத்திலே அடிக்கடி சென்று உறங்குவார்கள். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரை குடிப்பார்கள். பைரஹா என்கிற தோட்டம் அது அபூ தல்ஹா என்கிற ஒரு சஹாபிக்கு சொந்தமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல் இம்ரானுடைய ஒரு வசனத்தை இறக்கிய போது அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை அதிகம் நேசிக்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ, அதை அல்லாஹ்வுக்கு நீங்கள் செலவு செய்யாத வரை நன்மையின் உச்சி கட்டத்தை உங்களால் ஒருபோதும் அடைய முடியாது. நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தால் மட்டுமே நன்மையின் உச்சி கட்டத்தை உங்களால் அடைய முடியும் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய போது, ரசூல் அவர்கள் இந்த வசனத்தை சஹாபா பெருமக்களுக்கு படித்து காட்டிய போது அந்த சஹாபி ஓடி வருகிறார். ரசூல் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த சஹாபியுடைய தோட்டத்தில் பைருஹாவில் உட்கார்ந்திருந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய செல்வத்தில், என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் எனக்கு பிரியமானது இந்த தோட்டம் தான், பைருஹா தோட்டம் தான். யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக தர்மமாக செய்கிறேன், நீங்கள் இதை ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல ரசூல் அவர்கள் சொன்னார்கள், பிறருக்கு தர தேவையில்லை, உங்களுடைய உறவினர்கள் ஏழைகளாக இருப்பார்களே, உங்களுடைய சொந்த உறவினர்கள், அந்த உறவினர்களுக்கே நீங்கள் இந்த பைருஹா தோட்டத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இத்தகைய ஒரு உதாரணத்தை இன்று பார்க்க முடியுமா? கியாமா நாள் வரை பார்க்க முடியாது. வசனம் இறங்கிய உடனே, அந்த வசனத்தை கேட்ட உடனே தன்னுடைய பிரியமான தோட்டத்தை அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் கொடுத்து விட்டார். சொல்ல போனால் சஹாபா பெருமக்கள் தன்னை விட பிறருக்கு என்ன செய்வார்கள்? முன்னுரிமை கொடுப்பார்கள். அதே சஹாபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சஹாபி. சொல்ல போனால் அபூ தல்ஹா வேறு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வேறு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு சுலைமை மனம் முடித்தவர் அபூ தல்ஹா. அவர்களை குறித்து வருகிறது, ஒரு விருந்தாளி வருகிறார். ஆனால் அந்த விருந்தாளிக்கு உணவு ஊட்டுவதற்கு எதுவும் இல்லை. வீட்டில் மக்கள் சாப்பிடுவதற்கான உணவுதான் இருந்தது. ஆனால் தான் அவரை சாப்பிடாமல், மனைவி சாப்பிடாமல், குழந்தைகளுக்கு அந்த சாப்பாடை கொடுக்காமல் இருந்த அந்த ஒரு நபருடைய சாப்பாட்டை எடுத்து அந்த விருந்தாளிக்கு கொடுத்து விடுகிறார். எனவே தன் மீது அவர்கள் பிறருக்கு முன்னுரிமை தருவார்கள். இத்தகைய உதாரணத்தை பார்க்க முடியுமா? எனவே கணித்திருக்கிறவர்களே, இபாதத் விஷயத்திலே இவர்கள் தனித்துவம் மிக்கவர்களாக திகழ்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்களை குறித்து குர்ஆனிலே சாட்சி சொல்கிறான், அவர்களுடைய இபாதத்தை குறித்து அவர்களை புகழ்கிறான். சரி, அதே போல் கணித்திருக்கிறவர்களே, ஈமான், அமல், இதுதான் ஒரு அடியானுடைய வாழ்க்கையில் அவசியம் காணப்பட வேண்டிய விஷயங்கள். இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், அடுத்து அமல் இருக்க வேண்டும். அந்த இறை நம்பிக்கையில் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள்.
அந்த சம்பவம் என்ன? ஒரு நபர் தன்னுடைய மாட்டின் மீது, பசு மாட்டின் மீது ஏறி உட்கார்ந்து விட்டான், சவாரி செய்தான். அதற்கு அந்த பசுமாடு திரும்பி சொன்னது, மா குலிக்னாலி ஹாசா, சவாரிக்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. மாடுகளை, ஆடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவாரி செய்வதற்காக படைக்கவில்லை. சவாரி செய்வதற்கு ஒட்டகம் இருக்கிறது, குதிரை இருக்கிறது, கழுதை இருக்கிறது அந்த காலத்தில். எனவே சவாரி செய்வதற்காக நம்மை அல்லாஹ் படைக்கவில்லை. இன்னமா குலிக்னா லிஸ்ஸர்அ, விவசாயத்திற்காக தான் அல்லாஹ் நம்மை படைத்தான் என்று அந்த பசுமாடு சொன்னது என்று சொல்ல ஆரம்பத்தில் சஹாபா பெருமக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பசுமாடு பேசுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசுமாடு பேசுமா இல்லையா என்கிற அந்த லாஜிக்கை பேசவில்லை. மாறாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த விஷயத்தை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, அல்லாஹ் எனக்கு சொன்ன இந்த விஷயத்தை நான் நம்புகிறேன். நான் இந்த செய்தி எடுத்து சொன்னால் என்னுடைய பேச்சை அபூபக்கர் நம்புவார்கள், உமர் நம்புவார்கள் என்று சொல்ல சஹாபா பெருமக்களும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இதுதான் கணித்திருக்கிறவர்களே சஹாபா பெருமக்களுடைய நம்பிக்கை. குர்ஆன் ஹதீஸில் ஒரு விஷயம் வந்துவிட்டால், குர்ஆனில் வந்தாலும் சரி, ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களே தவிர தன் அறிவை வைத்த அதை மறுக்க மாட்டார்கள். ஆரம்பத்தில் இப்படி ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அடுத்து இத்தகைய ஒரு கேள்வியை ரசூல் இடத்திலே அந்த சஹாபா பெருமக்கள் கேட்டிருப்பார்களா? இன்னொரு சம்பவத்தை இப்படி நம்மால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு முறை ரசூல் அவர்கள் திருத்தினார். அடுத்து அந்த விஷயத்தை அந்த சஹாபா பெருமக்கள் புரிந்து கொண்டார்கள். அறிவை வைத்து குர்ஆன் ஹதீஸோடு மோதக்கூடாது என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுடைய ஈமானை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி சொல்கிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே என்று அழைக்கிறானோ அந்த வசனம் யாரை குறித்து முதலாக இறக்கப்பட்டது? அந்த வசனம் எந்த சமூகத்தின் மீது, எந்த ஜமாஅத்தின் மீது முதலாக பொருந்தும்? நிச்சயமாக இந்த வசனம் இறக்கப்பட்ட போது யார் இறை விசுவாசிகளாக இருந்தார்களோ அவர்கள் மீதுதான் இந்த வசனம் முதலாவதாக பொருந்தும். எனவே சஹாபா பெருமக்களை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைக்கிறான். என்ன அர்த்தம்? அந்த சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, அவர்களிடத்தில் ஈமான் இருந்தது என்பதற்கான சான்று மட்டும் குர்ஆனிலே இறக்கப்படவில்லை. மாறாக அவர்களுடைய ஈமானை தான், இறை நம்பிக்கையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவுகோலாக ஆக்கியிருக்கிறான். சஹாபா பெருமக்களுடைய ஈமான், அவர்களுடைய கொள்கை தான் அளவுகோலாக இருக்கிறது. அந்த அளவுகோலை வைத்துதான் எது இறை நம்பிக்கை, எது இறை நம்பிக்கை இல்லை, எது தௌஹீத், எது ஷிர்க், எது ஈமான், எது குஃபுர், எது சத்தியம், எது அசத்தியம், எது பிதஅத், எது சுன்னத் என்று அவர்களுடைய நிலைப்பாடை வைத்துதான் தீர்மானிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தேர்வு, இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா அத்தியாயத்திலே சொல்கிறான், ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். மற்ற மக்கள் நீங்கள் எப்படி நம்பிக்கை கொண்டீர்களோ, நீங்கள் என்று அல்லாஹ் யாரை குறித்து இந்த வசனத்திலே சொல்கிறான்? இந்த வசனம் இறக்கப்பட்ட போது நம்பிக்கை கொண்ட மக்கள் யார்? சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டீர்களோ அதே போன்று மற்ற மக்களும் நம்பிக்கை கொள்வார்களேயானால் அவர்களுக்கு நேர்வழி கிடைத்து வரும். ஃபகத் இஹ்ததவ், அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்து விடும். என்ன அர்த்தம்? சஹாபா பெருமக்கள் ஒரு விஷயத்தை எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அப்படி நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் நேர்வழி கிடைக்காது, வழிகேடுதான் கிடைக்கும். சஹாபா பெருமக்கள், உதாரணத்திற்கு விதி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கதரியா என்கிற கூட்டத்தினர் விதியை மறுத்தார்கள். ஜபரியா என்கிற ஒரு கூட்டத்தினர் விதிதான் எல்லாமே என்று சொல்லிவிட்டு விதியில் இருந்தால் தொழுகலாம், விதியில் இருந்தால் ஜகாத் கொடுக்கலாம் என்று இபாதத்தெல்லாம் செய்யாமல் இருந்தார்கள். இப்படியா நம்பிக்கை கொள்ள வேண்டும் விதியை? சஹாபா பெருமக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அப்படி நம்பிக்கை கொண்டால்தான் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அதை விட்ட காரணத்தினால் தான் வழிகேட்டின் பக்கம் சென்றார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் சஹாபா பெருமக்களுடைய நம்பிக்கை என்ன என்று பார்த்துதான் இதுதான் சரியான நம்பிக்கை, இதை தவிர என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வழிகேடு என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுடைய இறை நம்பிக்கையை குறித்தும் சான்று வழங்குகிறான். இவர்களுடைய ஈமான் தான் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஈமான். இவர்களுடைய ஈமானை போன்று ஈமான் இருந்தால்தான் அந்த ஈமான் அங்கீகரிக்கப்படும் என்று அவர்களுடைய ஈமானை குறித்தும் அல்லாஹ் சான்றை வழங்குகிறான். மேலும் கணித்திற்குரியவர்களே,
சஹாபா பெருமக்களுடைய கல்வி, சஹாபா பெருமக்களிடத்தில் மார்க்க கல்வி இருந்தது. சஹாபா பெருமக்கள் இந்த மார்க்கத்தை சரியாக தூய வடிவத்தில் விளங்கிக் கொண்டவர்கள். சஹாபா பெருமக்களுக்கு இந்த மார்க்க அடிப்படை விஷயங்கள் தெளிவாக தெரிந்திருந்தது என்பதற்கான ஆதாரமும் குர்ஆனிலே இருக்கிறது. அத்தகைய கல்வி மற்ற மக்களிடத்தில் இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. சஹாபா பெருமக்களுடைய இபாதத்தை போன்ற இபாதத் இருக்க வாய்ப்பில்லை. சஹாபா பெருமக்களுடைய கொள்கை, உறுதியான நம்பிக்கை போன்ற நம்பிக்கை பிறரிடத்தில் இருக்க வாய்ப்பில்லை. சஹாபா பெருமக்களுடைய கல்வியை போன்று பிறரிடத்தில் கல்வி இருக்கவும் வாய்ப்பில்லை. சூரத்து யூசுஃபுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, குல் ஹாதிஹி சபீரி அத்உ இலல்லாஹ், இதுதான் நேர்வழி, இந்த நேர்வழியின் பக்கம்தான் நான் உங்களை அழைக்கிறேன். மேலும் இந்த பணியில், அழைப்பு பணியில் என்னோடு என்னுடைய தோழர்களும் இருக்கிறார்கள். அன வமனித்தபஅனி, நானும் என்னுடைய தோழர்களும் நேர்வழியின் பக்கம் உங்களை அழைக்கிறோம். எதன் அடிப்படையில்? அலா பசீரத்தின், தெளிவான சான்றுகளின் அடிப்படையில், கல்வி அடிப்படையோடு, கல்வியோடு, மார்க்க அறிவோடு நாங்கள் உங்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கிறோம் என்று ரசூல் தன்னை பற்றியும் தன்னுடைய சஹாபா பெருமக்களை பற்றியும் சொல்கிறார்கள். எனவே சஹாபா பெருமக்களிடத்திலும் அந்த தெளிவான சான்றுகள் இருந்தது. சஹாபா பெருமக்களுக்கும் அந்த கல்வி இருந்தது. சொல்ல போனால் கணித்திருக்கிறவர்களே, தனித்துவம் மிக்க சஹாபா பெருமக்கள் என்று பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அடுக்கடுக்காக பல விஷயங்களை சொல்லலாம். சஹாபா பெருமக்களுடைய இபாதத்தை குறித்து அல்லாஹ் சான்றை வழங்குகிறான். சஹாபா பெருமக்களுடைய பயபக்தியை, தக்வாவை குறித்து அல்லாஹ் சான்று வழங்குகிறான். சஹாபா பெருமக்களுடைய பொறுமையை குறித்து அல்லாஹ் சான்று வழங்குகிறான். சஹாபா பெருமக்களுடைய இறை நம்பிக்கையை குறித்து அல்லாஹ் சான்று வழங்குகிறான். இவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்கிறான். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டதாக சொல்கிறான். அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்கிறான். இந்த சான்றுகள் உண்டு. ஆம், நானும் நீங்களும் முஸ்லிம்களில் பலர் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், பொறுமை உள்ளவர்களாக இருக்கலாம், இபாதத்தில் பேணுதல் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை குறித்து அல்லாஹ் சான்று வழங்கவில்லை. சஹாபா பெருமக்களை குறித்து அல்லாஹ் சான்றுகளை இறக்கி இருக்கிறான். இதுதான் தனித்துவம் மிக்க சஹாபா பெருமக்கள் என்பதற்கான மிகப்பெரிய விஷயம். அவர்களுக்கு அந்த சான்றுகள் வழங்கப்பட்டது, நமக்கு அந்த கேரண்டி வழங்கப்படவில்லை. அதற்கான ஒரு முக்கியமான அடிப்படை காரணம் தான் கணித்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுடைய கல்வி தொடர்பாக நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சஹாபா பெருமக்களுக்கு அந்த மார்க்க கல்வியை கொடுத்தவர் யார்? இந்த மார்க்க கல்வியை சஹாபா பெருமக்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபா பெருமக்கள் சந்தித்திருந்தார்கள். ரசூல் அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். இந்த சிறப்பின் காரணமாக தான் சொல்ல போனால் இபாதத் விஷயத்தில் அத்தகைய ஒரு பேணுதல் இருந்தது. பயபக்தி உள்ளவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தர்பியத்து செய்யப்பட்ட, வார்த்தெடுக்கப்பட்ட அந்த சமூகமாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ரசூலிடத்தில் படித்த காரணத்தினால்தான் மற்ற அனைத்து சிறப்புகளும் அந்த சஹாபா பெருமக்களுக்கு கிடைத்தது. மார்க்கத்தில் பேணுதல், இபாதத்தில் பேணுதல், பயபக்தி, பொறுமை, இந்த அனைத்துமே ரசூல் அவர்களிடத்தில் பயின்ற காரணத்தினால்தான் வந்தது என்றுதான் சொல்ல முடியும். அந்த அனைத்து சிறப்புகளுக்கும் அடிப்படை சிறப்பு தான் நபியிடத்தில் மார்க்கத்தை இவர்கள் படித்தார்கள் என்கிற அந்த சிறப்பாகும். கணித்திற்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நாம் மார்க்கத்தை யாரிடத்தில் படிக்கிறோம்? உலமா பெருமக்களிடத்திலே, அறிஞர் பெருமக்களிடத்திலே படிக்கிறோம். அந்த அறிஞர் பெருமக்களில் பெரிய மூத்த அறிஞர், பெரிய ஆலிம், அல்லாமா யாராவது இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அத்தகைய ஆலிம், அத்தகைய இமாம் இடத்தில், அத்தகைய மிகப்பெரிய அறிஞரிடத்தில் படித்து பெருமை கொண்டாடுவோமா இல்லையா? நான் இன்னாரிடத்தில் படித்திருக்கிறேன், நான் இவருடைய மாணவர், நான் அந்த அல்லாமா, அந்த மார்க் அறிஞர், மூத்த அறிஞரிடத்தில் 10 வருடம் படித்திருக்கிறேன், இத்தனை நாட்கள் படித்திருக்கிறேன் என்று நமக்கு அது ஒரு பெருமையா இருக்குமா இல்லையா? நிச்சயமாக இருக்கும். ஒரு மூத்த அறிஞரை நாம் ஒருமுறை சந்தித்தால் என்ன செய்வோம்? தேவைப்படும் பொழுதெல்லாம் சொல்லுவோம், நான் அந்த அறிஞரை பார்த்திருக்கிறேன், நான் அந்த அறிஞரை சந்தித்திருக்கிறேன். ஒரு அறிஞரை சந்தித்தாலே நமக்கு பெருமையாக இருக்கிறது. ஒரு மூத்த அறிஞரிடத்தில் நாம் மார்க்கத்தை படித்தாலே அதை நாம் பெருமையாக நினைக்கிறோம். நான் இன்னாரிடத்தில் படித்திருக்கிறேன் என்று ஒரு பெருமையாக நாம் அதை உணர்கிறோம். அப்படி இருக்க
சஹாபா பெருமக்கள் இந்த மார்க்கத்தை நேரடியாக மார்க்கம் கொண்டு வந்த நபியிடத்தில் பயின்றிருக்கிறார்கள். இந்த பெருமை யாருக்காவது வந்திருக்கிறதா? நேரடியாக ரசூலிடத்தில் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை போதித்தவர்கள் இன்னார் இன்னார் என்று மற்ற உலமா பெருமக்கள் அல்ல, மாறாக நேரடியாக ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மார்க்கத்தை போதித்தார். அப்படி இருக்க சஹாபா பெருமக்களை விட சிறந்த முறையில் மார்க்கத்தை ஒருவரால் விளங்கிக் கொள்ள முடியுமா? ஒருபோதும் முடியாது கண்ணியத்திற்குரியவர்களே. எனவேதான் சஹாபா பெருமக்களுக்கு நபி அவர்கள் மார்க்கத்தை போதித்தார் என்கிற காரணத்தினால்தான் சஹாபா பெருமக்கள் பிற்காலத்தில் எத்தனையோ கூட்டங்கள் வழிகட்டு போனார்கள். தவறான சிந்தனைகள், பிதஅத்வாதிகள், அத்தகைய பிதஅத்வாதிகளில், அத்தகைய வழிகட்ட கூட்டங்களில் எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த ஒரு சஹாபியும் இருந்தது கிடையாது. ஒரு சஹாபி கூட அந்த வழிகேடில் போகவில்லை, வழித்தவறி போகவில்லை. என்ன அர்த்தம்? சஹாபா பெருமக்களுக்கு தெளிவாக தெரியும், இதுதான் மார்க்கம், இது பொய் பேச்சு, இதுதான் சத்தியம், இது அசத்தியம் என்று, இதுதான் சுன்னத் நபி வழி, இது பிதஅத் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. எனவேதான் அத்தகைய வழிகேடல்களை நோக்கி ஒருபோதும் அந்த சஹாபா பெருமக்கள் போகவில்லையே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக வழிகட்டு போன ஹவாரிஜ் என்கிற அந்த கூட்டத்தினர்களிடத்தில் சந்தித்து பேசுவதற்காக, விவாதம் செய்வதற்காக வேண்டி போனார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அடிப்படையாக 3 பெரிய கேள்விகள் அவர்கள் கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே பதில் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் பதில் சொன்ன போது ஏறத்தாழ 3000 ஹாரிஜியாக்கள் அந்த பிதஅத்தான சிந்தனையை விட்டு சுன்னத்தான வழியின் பக்கம், நபி வழியின் பக்கம் திரும்பி வந்தார்கள். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு விஷயத்தை, நீங்கள் தவறான சிந்தனையின் பக்கம் போகும் பொழுது இந்த சிந்தனையில் நபி அவர்களுடைய தோழர்களாக இருக்கும் சஹாபா பெருமக்களில் ஒரு சஹாபியாவது இருக்கிறார்களா, நம்மோடு இருக்கிறார்களா? ஹாரிஜியாக்கள் என்கிற இந்த கூட்டத்தில் இன்னார் இந்த சஹாபி இருக்கிறார், அந்த சஹாபி இருக்கிறார் என்று சஹாபா பெருமக்கள் உங்களோடு இருக்கிறார்களா என்பதை நீங்கள் பார்த்திருக்க கூடாதா? எந்த ஒரு சஹாபியும் இல்லையே உங்களோடு. ஹாரிஜியாக்கள் என்கிற அந்த கூட்டத்தில் இந்த சிந்தனையில் ஒரு நபித்தோழரும் இல்லையே. இதையே பார்த்து நீங்கள் புரிந்திருக்க கூடாதா இல்லையா? இது வழிகேடு. நபியிடத்தில் மார்க்கம் படித்த எந்த ஒரு சஹாபியும் நம்மிடத்தில் வரவில்லையே, நம்முடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளவில்லையே, இது வழிகேடுதான் என்று நீங்கள் புரிந்திருக்க கூடாதா இல்லையா என்று சொன்னார்கள். இனி இப்னு அப்பாஸ் இந்த வார்த்தையை பாருங்கள். எனவேதான் ஹாரிஜியாக்கள் என்கிற கூட்டம் வழிகட்டு போனார்கள். ஷியாக்கள், ராஃபிதாக்கள் என்கிற கூட்டம் வழிகட்டு போனது. கதரியா, முஅ்தஸிலா என்கிற கூட்டம் வழிகட்டு போனது. விதியை மறுத்தார்கள். இதெல்லாம் சஹாபா பெருமக்களுடைய காலத்திலேயே வழிகட்டு போன கூட்டங்கள். சஹாபா பெருமக்கள் இருந்த காலகட்டம் அது. அதற்கு பிறகு வந்த கூட்டங்கள் ஏராளம். சஹாபா பெருமக்கள் இருந்த போதே வழிகட்டு போன கூட்டங்கள் ஹாரிஜியாக்கள், ஷியாக்கள், ராஃபிதாக்கள், கதரியா, முஅ்தஸிலாக்கள். இந்த எந்த ஒரு கூட்டத்திலும் ஒரு சஹாபி கூட போனது கிடையாது. என்ன அர்த்தம்? சஹாபா பெருமக்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன என்று தெளிவாக தெரிந்திருந்தது. ஆனால் இன்று மூத்த அறிஞர்கள் எத்தகைய ஒரு ஆலிமாக இருந்தாலும் அவர்களிடத்தில் பயின்ற மாணவர்களில் சில மாணவர்கள் வழித்தவறி போவார்கள். அவர்களிடத்தில் மார்க்கத்தை தூய வடிவத்தில் படித்த மாணவர்கள், சில மாணவர்கள் பிற்காலத்தில் என்ன செய்வார்கள்? தவறான சிந்தனையில் போவார்கள். நிச்சயம் இருக்கிறார்கள். எந்த ஆலிமை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களிடத்தில் பயின்ற மாணவர்களில் சில மாணவர்கள் அந்த உஸ்தாஸ் சொல்லிக் கொடுத்த வழியை விட்டுவிட்டு மற்ற வழிகளை நோக்கி போவார்கள். அப்படி நிச்சயமாக நடக்கும். ஆனால் ரசூலுடைய மாணவர்களை பாருங்கள், எந்த சஹாபியும் ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த மார்க்கத்தை விட்டு தவறான சிந்தனையின் பக்கம் போகவில்லை. ஏன்? நபி அவர்கள் மார்க்கத்தை போதித்து சஹாபா பெருமக்கள் வழித்தவறி போவார்களா? நபி அவர்களுடைய அந்த பணியில் ஏதாவது குறைபாடு இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. எனவே கணித்திற்குரியவர்களை, இந்த ஒரு சிறப்பே போதுமானது. சொல்ல போனால் நபி அவர்களிடத்தில் மார்க்கம் கற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் மற்ற அனைத்து சிறப்புகளும் அந்த சஹாபா பெருமக்களுக்கு கிடைத்தது. இபாதத்தில் பேணுதல், பயபக்தி எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? நபியிடத்தில் மார்க்கம் படித்த அந்த மஜ்லிஸ்களில் தான் உருவாக்கப்பட்டது. எனவே கணித்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுடைய இந்த சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறப்பை புரிந்து சஹாபா பெருமக்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் போற்றி புகழப்பட்டவர்கள். சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான நூற்றுக்கணக்கான சான்றுகளை வழங்குகிறான்.
இவர்கள் சொர்க்கவாசிகள், இவர்கள் பயபக்தி உள்ளவர்கள் என்று ஏராளமான சான்றுகளை வழங்குகிறான். அத்தகைய சமூகத்தை எவ்வாறு அல்லாஹ் குரானிலும் ஹதீஸிலும் சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்துகிறானோ நாமும் அந்த சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்த வேண்டுமே தவிர தவறாக விமர்சிக்க கூடாது, அவர்களை கொச்சைப்படுத்த கூடாது, மட்டம் தட்டக்கூடாது, தரக்குறைவாக எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி தரக்குறைவாக பேசக்கூடாது. சஹாபா பெருமக்களை குறித்து தவறாக விமர்சனம் செய்வது, கொச்சைப்படுத்துவது, தவறாக பேசுவது யாருடைய வழி தெரியுமா? நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்களுடைய வழி. முனாஃபிகீன்கள் தான் சஹாபா பெருமக்களை மடையர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவின் அநேகமாக வசனம் நம்பர் 13 சொல்கிறான், இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்களிடத்தில் இந்த சஹாபாக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அப்படி நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், நயவஞ்சகர்கள், அனுமிரு கமா ஆமன சுஃபஹா, இந்த மடையர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று சஹாபா பெருமக்களை மடையர்கள் என்று சொன்னவர்கள் யார்? முனாஃபிகீன்கள். சரி, முனாஃபிகீன்களுக்கு பிறகு சஹாபா பெருமக்களை குறிவைத்து விமர்சனம் செய்தவர்கள் யார்? இந்த ஹாரிஜியாக்கள், ஹவாரிஜ் என்கிற வழிகட்ட கூட்டம் சஹாபா பெருமக்களை காஃபிர் என்று சொன்னார்கள். ஹாரிஜியாக்களுக்கு பிறகு சஹாபா பெருமக்களை தவறாக விமர்சித்தவர்கள், தரக்குறைவாக பேசியவர்கள் யார்? இந்த ராஃபிதாக்கள். சஹாபா பெருமக்கள் எல்லோரும், சில சஹாபா பெருமக்களை தவிர எல்லோரும் மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள், காஃபிராகி விட்டார்கள், முர்த்ததாகி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மடையர்கள் இந்த ஷியாக்கள், ராஃபிதாக்கள். இந்த காலகட்டத்தில், சமீப காலகட்டத்தில் சொல்வதாக இருந்தால் ஓரியன்டலிஸ்ட் என்று அழைக்கப்படும் முஸ்தஷ்ரிகீன்கள். இவர்கள் தான் சஹாபா பெருமக்களை தரக்குறைவாக பேசக்கூடியவர்கள். இது மூமின்களுடைய வழி அல்ல, நபி வழியை பின்பற்றக்கூடிய நேர்வழி பெற்ற முஸ்லிம்களுடைய வழி அல்ல சஹாபா பெருமக்களை விமர்சிப்பது. இது எல்லாம் வழிகேடர்களுடைய வழிமுறை. ஏன் இப்படி இவர்கள் செய்கிறார்கள் என்று தெரியுமா? சஹாபா பெருமக்களை மட்டம் தட்டினால் சஹாபா பெருமக்களுடைய கண்ணியத்தை முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலிருந்து பறித்து விட்டால் அடுத்த கட்டத்தில் என்ன ஆகும்? சஹாபா பெருமக்கள் அறிவித்த அந்த மார்க்கம் மீது முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை இருக்காது. சஹாபா பெருமக்கள் கெட்டவர்கள், சஹாபா பெருமக்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு கருத்தை பதிவு செய்து விட்டால் என்ன ஆகும்? இந்த சஹாபா பெருமக்கள் அறிவித்த அந்த மார்க்கத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்காது. எனவே குர்ஆன் ஹதீஸின் மீது அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த குர்ஆன் ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களை மட்டம் தட்டுவது, விமர்சிப்பது, கொச்சைப்படுத்துவது என்று அந்த வழிமுறையை இந்த பிதஅத்வாதிகள், வழிகேடர்கள் கையாள்கிறார்கள். எனவேதான் அபூ ஸுர்ஆ அர்-ராஸி என்கிற ஒரு இமாம் சொல்கிறார், இதா ரஅய்த ரஜுலன் யன்தகிசு அஹதன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹ் ஃபஅலம் அன்னஹு ஸிந்தீக். சஹாபா பெருமக்களை தரக்குறைவாக பேசுவதாக நீங்கள் ஒரு நபரை கண்டால் அவன் ஒரு நயவஞ்சகன், அவன் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அபூ ஸுர்ஆ என்கிற இமாம் புகாரிக்கு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு இமாம் சொல்கிறார். இதுதான் சத்தியம் கண்ணியத்திற்குரியவர்கள். அவர்கள் சொன்னது 100க்கு 100% உண்மை. எனவேதான் சமீப காலகட்டத்தில் சல்மான் நதுவி என்கிற ஒருவன் சஹாபா பெருமக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக முனாஃபிக் சஹாபா, நயவஞ்சக சஹாபா என்கிற ஒரு தலைப்பை போட்டு பேசுகிறான். அந்த மடையனுக்கு இது கூட தெரியவில்லை, சஹாபி என்று சொன்னால் அவர் முனாஃபிக் கிடையாது, முனாஃபிக் என்று சொன்னால் அவனை சஹாபி என்று சொல்லக்கூடாது. ஆனால் முனாஃபிக் சஹாபா என்கிற ஒரு தலைப்பிலே பேசுகிறான். அந்த தலைப்புக்கு கீழ், அது பேசப்பட்ட அந்த வீடியோவுக்கு கீழ் கமெண்ட்ஸிலே ஒரு நபர் எழுதுகிறார், ஒரு முஸ்லிம், ஷியாக்கள் பொதுவாக சஹாபா பெருமக்களை திட்டுவார்கள், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஷியாக்கள் சொல்வது சரியா, ராஃபிசாக்கள் சொல்வது சரியா, உண்மையிலே சஹாபா பெருமக்கள் எப்படி கெட்டவர்களா என்று ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போது ஒரு சன்னி முஸ்லிம் சல்மான் நதுவி, நீங்கள் சன்னி முஸ்லிமாக இருந்து நீங்களே சஹாபா பெருமக்களை குறித்து இப்படி பேசிய பிறகு எனக்கு அந்த சந்தேகமே இல்லை. தேவையில்லாமல் சஹாபா பெருமக்கள் கண்ணியமானவர்கள், சஹாபா பெருமக்கள் சிறந்தவர்கள் என்று சும்மா இப்படி சொல்லிவிட்டார்கள் மக்கள். எனவே அந்த சஹாபா பெருமக்களை குறித்த கண்ணியம் இப்போது என்னிடத்தில் இல்லை. சொல்ல போனால் அந்த சஹாபாக்கள் அறிவித்த மார்க்கத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று தெளிவாக கீழே எழுதுகிறான். இதுதான் அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சி. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், நபி அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள்.
நாமும் சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை குறித்து தவறாக விமர்சிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைத்து விட வேண்டாம், சஹாபா பெருமக்கள் தவறே செய்ய மாட்டார்கள், சஹாபா பெருமக்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். சஹாபா பெருமக்கள் தவறு செய்வார்கள், சஹாபா பெருமக்களும் பாவம் செய்வார்கள், அவர்களும் மனிதர்களே, நபிமார்கள் தூதர்மார்கள் அல்ல. சஹாபா பெருமக்கள் தவறு செய்வார்கள், தவறு நடக்கும். ஆனால் சஹாபா பெருமக்கள் பயபக்தி உள்ளவர்கள், சஹாபா பெருமக்கள் சொர்க்கவாசிகள், சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ்வின் திருப்தி கிடைத்து விட்டது என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிற்காலத்தில் சஹாபா பெருமக்கள் தவறு செய்வார்கள் என்று தெரியாதா? அல்லாஹ் யாவற்றையும் நன்காக அறிபவனாக இருக்கிறானே, மறைவானவற்றை அறிபவனாச்சே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கியாம நாள் வரை என்ன நடக்கும் அது அல்லாஹ்வுக்கு தெரியுமே. அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்கூட்டியே சஹாபா பெருமக்கள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தியை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை அல்லாஹ் முன்கூட்டியே மன்னித்து விட்டான் என்பது அர்த்தமாகும். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, முன்கூட்டியே வழங்கப்பட்ட அந்த சான்றுகளின் அடிப்படையில் சஹாபா பெருமக்கள் பிற்காலத்தில் தவறு செய்தாலும் நாம் விமர்சிக்க கூடாது. சொல்ல போனால் சஹாபா பெருமக்களை யாராவது விமர்சித்தால் சஹாபா பெருமக்கள் சார்பாக டிஃபென்ஸ் செய்யக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் சொல்லி கொடுத்த வழி, இதுதான் நபி வழி. எனவேதான் முனாஃபிகீன்கள் சஹாபா பெருமக்களை மடையர்கள் என்று சொன்னார்களே. சூரத்துல் பக்ராவின் 13வது 14வது வசனத்தை எடுத்து பாருங்கள். மடையர்கள் என்று அவர்கள் சொன்ன போது அல்லாஹ் டிஃபென்ஸ் செய்கிறான், சஹாபா பெருமக்கள் சார்பாக அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். என்ன பதில்? அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா. சஹாபா பெருமக்களை மடையர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த முனாஃபிகீன்கள் தான் மடையர்கள் என்று அல்லாஹ் டிஃபென்ஸ் செய்கிறான். இது அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த வழி. சஹாபா பெருமக்கள் சார்பாக டிஃபென்ஸ் செய்ய வேண்டுமே தவிர விமர்சிக்க கூடாது. இதுதான் நபி வழி. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்து மக்காவுக்கான ஏற்பாடுகளை, மக்கா வெற்றி கொள்வதற்கான ஏற்பாடுகளில் இருந்தார்கள். அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மதீனாவை விட்டு மக்காவுக்கு போகிறோம். ஏறத்தாழ 10,000 சஹாபா பெருமக்களை அழைத்து ரசூல் அவர்கள் மக்காவுக்கு போனார்கள் வெற்றி கொள்வதற்கு. இந்த செய்தியை நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம், திடீரென்று அங்கு போய் இறங்கி விடலாம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு சஹாபி ஹாத்திப் பின் அபி பல்தா என்கிற சஹாபி என்ன செய்கிறார்? குறைஷியர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி விடுகிறார். அல்லாஹ் வஹி இறக்கி ரசூலுக்கு சொன்னான். ரசூல் அவர்கள் அந்த கடிதத்தை ஒரு பெண்மணி எடுத்து சென்று கொண்டிருந்தால் ரசூல் அவர்கள் அந்த பெண்மணியை பிடித்து அந்த கடிதத்தை கொண்டு வரும்படி சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தை கொண்டு வந்தார். பார்த்தால் உண்மையிலேயே ஹாத்திப் ரலியல்லாஹு அவர்கள் குறைஷியர்களுக்கு கடிதத்தை எழுதி இந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள், நாங்கள் வரப்போகிறோம், நபி அவர்கள் மக்காவுக்கு கிளம்பி வரப்போகிறார்கள் என்று. அப்போது ரசூல் அவர்கள் விசாரித்தார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? அப்போது விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாத்திபை குறித்து சொன்னார்கள், இந்த முனாஃபிக்குடைய தலையை வெட்டிவிட வேண்டும் யா ரசூலல்லாஹ், நயவஞ்சகர் என்று சொன்னார் ஹாத்திபை பார்த்து. அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உமரே, ஹாத்திபை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லாதீர்கள், ஏனெனில் ஹாத்திப் அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்ட 313 சஹாபா பெருமக்களில் ஒருவர். அந்த சஹாபா பெருமக்களுக்கு, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன? அவர்கள் பிற்காலத்தில் ஏதாவது தவறு செய்தாலும் அல்லாஹ் அந்த தவறுகளை முன்கூட்டியே மன்னித்து விட்டார். எனவே கணித்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுக்காக டிஃபென்ஸ் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினானோ அப்படி கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி. ஏனெனில் எந்த சஹாபிக்கும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிவிலக்காக சில சஹாபா பெருமக்களை இந்த சிறப்புகள் வெளியே தூக்கவில்லை. எனவே நாமும் தூக்கக்கூடாது. எந்த சஹாபியா இருந்தாலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களில் சஹாபா பெருமக்களை கண்ணியத்தை ஏற்படுத்துவானாக. சஹாபா பெருமக்கள் விஷயத்திலே சரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃப அஹ்ஸனில் வஜஸா. ஷேக், அருமையான இந்த சஹாபா பத்தி ஒரு அருமையான ஒரு லெக்சர். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் 5 நிமிஷம் இருக்கு. உங்க மீதிலே டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் இருக்கு. ப்ளீஸ் ஆடியோ இல்லை, கொஸ்டின்ஸ் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இன்ஷா அல்லாஹ் ஷேக் வந்து ஆன்சர் பண்ணுவார். ஷேக், ஒரு கொஸ்டின் இருக்கு. சஹாபி என்பது எப்படி நீங்க சொல்வீங்க, அதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்கிறார். சஹாபி என்றால் யார்? சஹாபி என்பதற்கான டெஃபினேஷன் என்ன, வரையறை என்ன அப்படின்னு சொன்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை நம்பிக்கையோடு யார் சந்தித்து அதே இறை நம்பிக்கையில் மரணித்தார்களோ அவர்கள்தான் சஹாபா பெருமக்கள். டெஃபினிஷன் என்ன? இறை நம்பிக்கையோடு நபி அவர்களை சந்தித்து அதே இறை நம்பிக்கையில் மரணித்திருக்க வேண்டும். இறை நம்பிக்கை இல்லாமல் அபூஜஹலும் சந்தித்திருந்தான், அபூ லஹபும் சந்தித்திருந்தான், முனாஃபிக்களும் சந்தித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் சஹாபா அல்ல, ஏனெனில் இறை நம்பிக்கை இல்லை. சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு இஸ்லாத்திற்கு வந்திருப்பார்கள், அவர்களும் சஹாபி இல்லை, ஏனெனில் இறை நம்பிக்கையோடு ரசூல் அவர்களை சந்திக்கவில்லை. அல்லது சில பேர் நபி அவர்களை இறை நம்பிக்கையோடு சந்தித்திருப்பார், ஆனால் ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியேறியிருப்பார். அப்படி நடந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்புக்கு பிறகு எத்தனையோ பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முர்த்ததான இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்களுக்கு எதிராக போர் புரிந்தார் அபூபக்கர். எனவே அவர்களும் சஹாபாக்கள் அல்ல, ஏனெனில் ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், ஈமானில் மரணிக்கவில்லை. அவர்களும் சஹாபா அல்ல. இறை நம்பிக்கையோடு ரசூல் அவர்களை யார் சந்தித்து அதே இறை நம்பிக்கையோடு மரணித்தாரோ அவர்கள்தான் சஹாபா பெருமக்கள். இதுதான் சஹாபியுடைய வரையறை. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு 2 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். ஏதாச்சும் லெக்சர் மீது டவுட் இருந்ததுன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல உங்க கொஸ்டின்ஸ் போடலாம் இன்ஷா அல்லாஹ். ஷேக், இந்த இப்போ நீங்க சொன்னீங்க சல்மான் நத்வி அவரை பத்தி எல்லாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து சஹாபாவுடைய அந்த ரெஸ்பெக்டை காப்பாத்தனா என்ன செய்யணும் ஷேக்? நிறைய சஹாபாவுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க ஷேக், சொல்லுங்க ஷேக். அதான் சஹாபாவுடைய கண்ணியத்தை எப்படி இவங்க வந்து சஹாபா பெருமக்களுடைய கண்ணியத்தை தகர்க்கிறதுக்கு பயான் நிகழ்ச்சி நடத்துறாங்களோ, யூடியூப்ல வீடியோ போடுறாங்களோ, அது அப்படியே நேர்மாறா நாம என்ன செய்யணும்? அதே மாதிரி சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்தும் விதமாக பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய செமினார் நடத்தணும். ஆங்காங்கே சஹாபா பெருமக்களுடைய கண்ணியத்தை குறித்து புரோகிராம்ஸ் நடத்தணும், நிகழ்ச்சிகள் நடத்தணும். பிதஅத்வாதிகள், தவறான சிந்தனை உள்ளவர்கள் எந்த வேகத்தோடு செயல்படுகிறார்களோ அதைவிட அதிகமான வேகத்தோடு நாம் என்ன செய்யணும்? அதற்கான பதிலடியை கொடுக்கணும். சஹாபா பெருமக்களுடைய சிறப்பை எடுத்து மக்களுக்கு சொல்லணும். ஒரு பெரிய ஒரு இயக்க தலைவர் இருக்கிறாரு, ஜமாத் தலைவர் இருக்கிறாரு. அந்த ஜமாத் தலைவரை பத்தி யாராவது தப்பா பேசினா நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோமா? இப்போ நான் எந்த ஜமாத்து சார்ந்தவனா இருக்கேனோ அந்த ஜமாத் தலைவரை பத்தி யாராவது சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கோவப்படுவோம். என்ன இப்படி சொல்றீங்க, அவங்க இப்படி தப்பு செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. சோ அந்த அறிஞர்கள், அந்த ஜமாத் தலைவர்களை குறித்து பேசினாலே கோவப்படக்கூடிய மக்கள் சஹாபா பெருமக்களை குறித்து அவங்க யோசித்து பார்க்க கூடாதா? சஹாபா பெருமக்கள் நல்லவங்க, சஹாபா பெருமக்கள் பயபக்தி உள்ளவங்க, சஹாபா பெருமக்கள் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்லியிருக்கான், மனிதர்கள் சொல்லல, அல்லாஹ் சொல்லியிருக்கான், நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இயக்க தலைவர்களை குறித்து ஏதாவது கேரண்டி இருக்கா யார்கிட்டயாவது? உண்மையிலேயே அவங்க பயபக்தி உள்ளவங்க தான், உண்மையிலேயே மார்க்க பற்று உள்ளவங்க தான், யார்கிட்டயாவது கேரண்டி இருக்கா? யார்கிட்டயும் இல்ல. ஆனா சஹாபா பெருமக்களுக்கு அந்த கேரண்டி இருக்கு. கேரண்டி இல்லாத மக்களை நாங்க கண்ணியப்படுத்துறோம். கேரண்டி யாருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதோ அவங்கள கொச்சைப்படுத்துறோம்னு சொன்னா இது மடத்தனமா இல்லையா இது? எனவே அந்த பிதத்வாதிகள் எவ்வளவு வேகமா செயல்படுறாங்களோ அதை விட அதிகமா நாம என்ன செய்யணும்? சஹாபா பெருமக்களை குறித்து எடுத்து மக்களுக்கு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் ஷேக், ஜஸாக்கல்லாஹ் கைர். சில क्वेश्चंस இருக்கு, பட் ஐ திங்க் 2 மினிட்ஸ் இருக்கு இன்னும். ஷேக், நீங்க உங்க லெக்சர்ல ஒரு ஸ்காலர் பேர் சொன்னீங்க, இமாம் புகாரி காலத்துல அவர் வாழ்ந்தாரு, அவரோட பேர் என்னன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேக்குறாங்க. அபூ ஸுர்ஆ அர்-ராஸி அவங்க பேர். அபூ ஸுர்ஆ அர்-ராஸி. அவரும் பெரிய முஹத்திஸ், இமாம் புகாரி மாதிரி அவங்களும் பெரிய ஒரு முஹத்திஸ். ஷேக், லாஸ்ட் क्वेश्चन. ஒரு பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்தாங்க, அது என்ன லெட்டர்னு கேக்குறாங்க, நீங்க லெக்சர்ல மென்ஷன் பண்ணீங்க. ஒரு சஹாபி வந்த ஹாத்திப் பின் அபி பல்தா, ஒரு சஹாபி மக்காவை நோக்கி ரசூல் அவர்கள் படையெடுத்து வரப்போகிறார் என்கிற செய்தி எழுதி அனுப்பிடுறாரு ஒரு பெண்மணி கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் மக்கத்து காஃபிர்கள் கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்ட்டு ஒரு பெண்மணி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பெண்மணி போகும் பொழுது ரசூலுக்கு அல்லாஹ் வஹி இறக்கி சொல்றான், ஒரு பெண்மணி இந்தந்த இடத்துல ஹாத்திப் எழுதி கொடுத்த ஒரு லெட்டரை எடுத்துட்டு போறாங்க அப்படின்ட்டு. அப்போ ரசூல் என்ன செய்யறாங்க? உடனே அலியை கூப்பிட்டு
அலி போயிட்டு இந்த இடத்துல ஒரு பெண்மணி போயிட்டு இருப்பாங்க, பிடிச்சு அந்த லெட்டரை வாங்கிட்டு வாங்க. போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு பெண்மணி போயிட்டு இருந்தா, லெட்டரை கூட அப்படி மிரட்டி கேட்ட போது முடியல, கொண்டை ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, தலைமுடி, அதுல வந்து ஹாத்திப் அவர்கள் எழுதி கொடுத்த லெட்டர் வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க அந்த பெண்மணி. அதை எடுத்து கொடுத்த பிறகு அலி ரலியல்லாஹு எடுத்து வந்தாங்க. சோ ஹாத்திப் மக்கத்து காஃபிர்களுக்கு எழுதின லெட்டர் அது, ரசூல் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்ட்டு. அப்ப ஏன் அப்படி செஞ்சாங்க ஹாத்திப்னு சொன்னா, மக்கால ஹாத்திபுடைய ஃபேமிலி இருந்துச்சு, அவங்க உறவினர்கள். அந்த உறவினர்களை என்ன எதுவும் செஞ்சிடக்கூடாது அந்த காஃபிர்கள் அப்படின்ட்டு தன்னுடைய ஃபேமிலியை குறித்த கவலையினால அப்படி எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க நினைக்கட்டும், ஏன்னா நான் சொன்னாலும் சரி சொல்லாம போனாலும் சரி ரசூலுக்கு தான் வெற்றி அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த லெட்டர் நான் படிச்சு பார்த்தேன் ஒரு புக்ல, அப்படிதான் எழுதி இருந்துச்சு. அதுல ரசூல் அவங்க வர போறாங்க, வெற்றி நிச்சயம் ரசூலுக்கு தான் அப்படின்னு அதுல எழுதி இருக்கு அந்த லெட்டர்ல. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன். ஒய்யாக்கும். இதோட முடிச்சுக்கலாம் ஷேக் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஜி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய நற்பணிகளை அங்கீகரிப்பானாக, பயனுள்ளதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ويحل مشكلة تتوق بحلها